அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேட்டர் சொல்யூஷன். செல்ஃப் மோட்டிவேஷன், தற்செயல் ஊக்கம். மன ஊக்கமே செயலாக்கம். குதிரைய குளத்துக்குத்தான் கூட்டி செல்லலாம், ஆனா குதிரை தான் தண்ணீர் குடிக்க வேணும். உண்மைதான். 1000 பேர் 1000 புத்திமதிகள் சொன்னாலும் கேட்பவர் செயல்படவில்லை அப்படின்னா ஒரு உபயோகமும் இல்லை. இந்த சக்சஸ் அப்படிங்கிற வெற்றி வார்த்தையில இறுதியில் இருக்கின்ற 7வது எழுத்து எஸ். மிகச்சரியான பொருளை பொருத்தமா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு வெற்றி பெறுவதற்கான மிக இன்றியமையாத குணத்தை நமக்கு தெரிவிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. எத்தனை பயிற்சிகள் எடுத்தாலும், எத்தனை நூல்களை கற்றாலும், தனி மனிதன் தன்னைத்தானே செயல்படுத்துவதற்கான ஊக்கத்தை உருவாக்கி கொள்ளாவிட்டால் அது பயனின்றி போகும். இந்த பிரபஞ்ச நியதி செயல் விளைவு என்கின்ற பேருண்மை செயலின்றி விளைவில்லை. இதனால்தான் கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை, ஏதும் இல்லை, உழைத்தால் தான் உயர முடியும் அப்படிங்கிற உலகத்தில் ஒரு மாறாத உண்மையை மாற்றி மாற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். உழைப்பது செயல், செயல் செய்ய ஊக்கம் தேவை. ஊக்கம் என்பது உற்சாகத்தால் உருவாவது, உற்சாகம் உருவாக உள்ளத்தில் மகிழ்ச்சி தேவை. மகிழ்ச்சி என்பது விளைவை எண்ணி பார்த்து விரும்பிய விளைவை அடைந்து விட்டால் அதை அனுபவிக்கின்ற நிலையை கற்பனையில் கண்டு அதை அடைய இப்போது செயல்பட வேண்டும் அப்படிங்கிற செயல்ல நம்ம ஈடுபடுத்தி கொள்வது. அதாவது உற்சாகத்தோடு உழைக்க முயல்வது, மகிழ்ச்சியோட உழைப்பின் வழியை உணராமல் இருப்பது. வள்ளுவர் சொல்றாரு, மடுத்தவாரையெல்லாம் பகடன்னான் அப்படின்னு. அதாவது வண்டிகளை இழுக்க புட்டு பெற்ற எருதுக வண்டி சக்கரம் மணல்ல அமர்ந்தாலும், சேற்றில சிக்கினாலும், கற்கள்ல இடைப்பட்டாலும் வாயில் நுரைதல்ல தன்னோட வாய் நிலத்துல படும் அளவுக்கு குனிந்து அந்த வண்டிய பாரத்தோடு வெற்றிகரமா இழுப்பது போல வெற்றியை நோக்கி பயணப்படுவங்க இடர்களையெல்லாம் கால்களால் இடறிவிட்டு எழுந்து நின்று நிமிர்ந்து விரு நடைபோட்டு வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டும். ஊக்கம் அது கைவிடல் அப்படின்னு உறக்க கூறுவாரு ஆத்திச்சுடி கொடுத்த ஔவையார். ஆக்கம் என்பது செல்வம். ஆக்கம் என்பது ஒன்றை உருவாக்குவது. ஆக்கம் ஆக்கப்பூர்வமானது. அசைவில்லா, அதாவது தளர்வில்லாத, மனத்தளர்ச்சி அடையாத, சலிப்பு ஏற்படாத ஊக்கத்தோடு உழைப்பவனுடைய முகவரியை வழிகேட்டு செல்வம் அப்படிங்கிற திருமகள் வந்து சேருவாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. வளமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாரோடைய ஆசையும். வளமான வாழ்க்கைக்கும் வளமையை அனுபவிக்கவும் ஊக்கம்தான் உறுதுணை. உற்சாகம் ஒன்றே ஊக்கம் தரும். ஊக்கம் ஒன்றே செயல்பட வைக்கும். செயல்பாட்டால் தான் விரும்பிய இலக்கை அடைய முடியும். விரும்பியதை அடைவதில் தான் மகிழ்ச்சி இருக்கு. மகிழ்ச்சி தான் வாழ்வோட இலக்கு. பல நேரங்களில் நம்ம ஊக்குவித்துக் கொள்வதற்கும் செயல்பட வைப்பதற்கும் பல உத்திகளை நாம் கையாளலாம். சாதனையாளர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கலாம். சாதிக்க முயன்ற அவர்கள் சந்தித்த சவால்களை அறிந்து கொள்ளலாம். அப்படி படிக்கின்ற போது அவர்கள் சந்தித்த இடையூறுகளும் தடைகளும் சவால்களும் நம்மளுடைய சிரமங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சந்திக்கின்ற தடைகள் மிக சாதாரணமானவை அப்படின்னு நம்மளை எண்ண வைக்கலாம். மற்றவங்க அனைவரும் தடைகளை தாண்டாம தெரியாம சாதிக்கவில்லை அப்படிங்கிறத உணரலாம். நமக்குள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம். மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்களின் உரைகளை நேரில் சென்று கேட்கலாம். உணர்ச்சி பூர்வமான உற்சாகமான பேச்சுகள் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டு பண்ணும். இரத்தத்துல அட்ரிலினை சுரக்க செய்யும். நரம்புகள் புடைத்தலும். சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி உண்டாகும். தன்னம்பிக்கை பேச்சாளர்களின் உரையை நேரில் கேட்க வாய்ப்பில்லாத போது பதிவு ஒலி நாடாக்களை வாங்கி வைத்து அவ்வப்போது கேட்கலாம். உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நல்ல புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் நடித்த வெற்றி திரைப்படத்தை பார்க்கிற பொழுது கூட அந்த நட்சத்திரத்தின் திறமைகளையும் சாதனைகளையும் எண்ணி பார்த்து நம் மனதுக்குள் சாதனை எண்ணங்களை வலுப்படுத்தி கொள்ளலாம். சில திரை இசைப்பாடல்கள், இலக்கியங்கள், இதிகாச கதைகள், சுய முன்னேற்ற நூல்கள், இப்படி எல்லாவற்றிலிருந்தும் நம்ம செயலூக்கத்தை பெறலாம். ஏன், பல சமயங்கள்ல சில நகரங்களுக்கு பயணம் போகின்ற போது அங்குள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அதில் செயல்படும் நிறுவனங்கள், 5 நட்சத்திர ஹோட்டல்கள், சாலைகளில் பயணிக்கின்ற விலை உயர்ந்த கார்கள், வாகனங்கள், நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள், இப்படி எதிலிருந்து பார்க்கின்ற போதும் செயலூக்கம் பெற வேண்டும், பெறலாம். தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற நூலை ஓஜி மண்டலா அப்படிங்கிறவர் எழுதினாரு.
அதில் ஒரு சில மந்திர வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணி, அதாவது ஐ வில் persistent until I succeed. I was not delivered into the world in defeat, nor does failure cause in my Venice. I am not a ship waiting to be proud by my shiphead. I am a lion. I cannot talk, walk, and sleep with this ship. The slaughter house of failure is not my density. I will persistent until I succeed. அதாவது வெற்றி பெறும் வரை நான் விடாமுயற்சியுடன் இருப்பேன். இந்த உலகத்துல தோல்வியை தழுவதற்காக நான் ஈன்றெடுக்கப்படவில்லை. என் நரம்புகளிலும் இரத்தத்திலும் தோல்வி அப்படிங்கிற உணர்வு ஓடல. மெய்ப்பவனின் கோலடிய மேபி நடக்கின்ற செம்மறி ஆடு நான் இல்லை, நான் ஒரு சிம்மம். இந்த ஆட்டு மந்தைகளோடு எனக்கு என்ன சகவாசம், உறவு. கசாப்பு கடல்ல என்னோட இலக்கு. வெற்றி பெறும் வரை நான் விடாமுயற்சியினுடன் இருப்பேன். இது போன்ற வாசகங்களை நான் மனதில் பதித்து திரும்ப திரும்ப செல்ஃப் டாக் அப்படின்னு உள்மன உரையாடலாக உச்சரித்து கொண்டிருந்தால் ஒரு உந்துதல், உற்சாகம், ஊக்கம் பிறக்கும். வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது விட்டு விடாமல் தொடர்ந்து செயல்படுவதுதான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்றோம். எதை ஒன்றை நம்மால் மிகச் சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த ஒன்றை தொடர்ந்து செய்கின்ற போது வெற்றி பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. வரலாற்றில் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற பண்பு நலத்தால் வெற்றி பெற்றவர்கள், சாதனை படைத்தவர்கள் பலர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஹோண்டா நிறுவனத்தை தொடங்கிய ஹோண்டா அப்போதைக்கு புகழ்பெற்ற டயோட்டா கார் நிறுவனம் தயாரிக்கும் கார்களுக்கு ஒரு தேவையான என்ஜின் பிஸ்டன் ஒன்றை வடிவமைச்சாங்க. அது குறித்து ஒரு வரைபடத்தை வரைஞ்சு டயோட்டா நிறுவன அதிகாரிகளை சந்திக்க போனாங்க. ஆனால் ஹோண்டா நிறுவனங்களை சந்திக்க டயோட்டா நிறுவனம் கொஞ்சம் கூட இசைக்கவில்லை. பல நாட்கள் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்திச்சு பிஸ்டனின் நல்ல மேம்பட்ட தன்மைகளை எடுத்து கூறிய போது டயோட்டா நிறுவனம் அதை ஹோண்டா நிறுவனமே தயாரித்து தரும்படி அதை தொடர்ந்து வாங்கி கொள்ளவும் இசைவு கொடுத்தாங்க. ஹோண்டாவர்கள் உளமகிழ்ந்து ஒரு பிஸ்டன் தயாரிப்புக்கான உற்பத்தி நிறுவனத்தை பெரும் பொருள் செலவழித்து உருவாக்கினாங்களாம். ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்பட்டு தொழிற்சாலை முழுவதும் அழிவுக்கு உள்ளானுச்சு. இயற்கையின் சீற்றத்துக்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? நாட்டில் அனைவருக்கும் ஏற்பட்ட ஒன்று தான் நமக்கும் நேர்ந்தது அப்படின்னு மனதை தேர்ச்சி கொண்டு மீண்டும் முனைந்து 2வது முறையா தனது தொழிற்சாலையை நிர்மாணித்தாங்க. உற்பத்தி தொடங்கலாம் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்தபோது 2வது உலகப் போரில் ஜப்பான் சல்லடை கண்களாக குண்டுமலையால் துளைக்கப்பட்டது. ஹோண்டாவோட 2வது நிர்மாணிக்க பெற்ற தொழிற்சாலையும் தரைமட்டமானது. என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! ஹோண்டா மனம் தளரவில்லை. இந்த மனம் தளரா நிலைதான் விடாமுயற்சியின் அஸ்திவாரம். மீண்டும் 3வது முறையா ஹோண்டா முயன்று தனது பிஸ்டன் தொழிற்சாலையை எடுத்து நிறுத்தி டயோட்டா நிறுவனத்துக்கு பிஸ்டன் தயாரித்து கொடுத்தும் வணிகத்தை தொடங்கிய நிறுவனம் இன்னைக்கு உலகம் முழுவதும் தனது தனித்துவம் மிக்க கார்களாலும் இருசக்கர வாகனங்களாலும் இணையற்ற நிறுவனமாக கொடி கட்டி பறக்குது. ஹோண்டாவர்களின் விடாமுயற்சி தான் நமக்கெல்லாம் நல்லதொரு எடுத்துக்காட்டு யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி வேண்டினேன் எனக்கு அருளினான் காளி அப்படின்னு பாரதி அன்னையை வேண்டுவதை போல வெற்றி சிந்தனை நம்ம மனதுல வேறுண்ட வேண்டும். அஞ்சுதலும் இல்லை, அமுங்கலும் இல்லை, நாணுதலும் இல்லை, நடுங்குதலும் இல்லை. கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம், அஞ்சி சிதறி ஓட மாட்டோம். எதற்கும் மஞ்சோம், யாருக்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்பொழுதும் மஞ்சோம் அப்படிங்கிற அச்சமற்ற நிலைதான் விடாமுயற்சிக்கு தேவையான மனோபாவம். மனிதர்கள் தோற்பது பல காரணங்களாக இருந்தாலும் விடாமுயற்சியின்மை ஒரு தலையாய காரணமாக இருக்கு. ஒரு சாதாரண தேனிரும்பு, சாஃப்ட் அயான், அதாவது மைல்டு ஸ்டீல், கடினமான எஃகு இரும்பாகவோ அல்லது வார்ப்பு இரும்பாகவோ மாற கரி அப்படிங்கிற கார்பனின் அளவை அதில் அதிகரிக்கணும். மென்மையான கம்பிகளாக நீட்டவோ தகடாக அடிக்கவோ முடியக்கூடிய தேனிரும்பை கடினமான வார்ப்பிரும்பை மாற்ற கார்பன் எப்படி துணை புரியுதோ அதுபோல அந்த கார்பனை போல
விடாமுயற்சி வெற்றிக்கு வழி சேர்க்குது, வெற்றி அடைய வைக்கிறது. வரலாற்றில் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற மாவீரன் ரோமாபுரி பேரரசன் ஐரோப்பாவில் பிரான்ஸை வெற்றி பெற்ற பின்னால இங்கிலாந்து வெல்ல நினைச்சாரு ஜூலியஸ் சீசர். இங்கிலாந்தோ கடலால சூழப்பெற்ற ஒரு தீவு. ஐரோப்பாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில இங்கிலீஷ் கால்வாய் இருக்கு. ஜூலியஸ் சீசரின் படைகளோ நிலத்துல போரிட்டு அனுபவம் பெற்றவங்க படைகள். கடல் கடந்து போரிட்ட அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. கப்பலிலும் படகிலும் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து இங்கிலாந்தின் மீது 2 முறை படையெடுத்து தோல்வி அடைஞ்சாரு. ஜூலியஸ் சீசர் எப்படி இங்கிலாந்தை வெல்லணும் அப்படிங்கிற வெறி, விடாமுயற்சி, தன் படைகளை டோவர் அப்படின்னு குன்றின் மேல அணிவகுக்க செஞ்சுட்டு அவங்க பயணித்த கப்பல்களையும் படகுகளையும் தீக்கு இரையாக்கி சொல்லிட்டாரு ஜூலியஸ் சீசர். அந்த காட்சிகளை வீரர்களை காணணும் அப்படின்னு கட்டளையிட்டாராம். தாங்கள் பயணித்த படகுகளும் கப்பல்களும் தீக்கு இரையாவத உணர்ந்த வீரர்கள் பதபதத்து அரசர்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஜூலியஸ் சீசர் போர் வீரர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னாராம். அதாவது 2 முறை படையெடுத்து வந்தோம், தோல்வி அடைஞ்சிட்டோம், திரும்ப செல்ல வழி இருக்குது, தோற்றாலும் நம்ம பாதுகாப்பா தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற உணர்வு உங்களை வெற்றியிலிருந்து வெளியே விலக்கி வைத்தது. 3வது முறையா திரும்பி செல்ல வழியே இல்லை. செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை அப்படிங்கிறது போல வெற்றி பெற்றால ஒளிய தப்பிக்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலை. எனவே தாம் படகுகளையும் கப்பல்களையும் அழிக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் சொன்னாரா ஜூலியஸ் சீசர். 3வது முறை ஜூலியஸ் சீசரோட படைக இங்கிலாந்தை வெற்றி பெற்றது. தேம்ஸ் நதிக்கரையில் ஜூலியஸ் சீசர் ஒரு வீர வசனம் சொல்றாரு. அதாவது, ஐ கேம், ஐ சா, ஐ கன்க்யூர்டு, சென்றேன், கண்டேன், வென்றேன் அப்படின்னு வரலாற்றில் மறக்க இயலா முத்திரை பதித்த வார்த்தைகளா ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் இந்த வெற்றி பதிவை செஞ்சிருக்காரு. விடாமுயற்சி தான் வெற்றி தரும். இது வாழ்க்கை பாடம், இது அனுபவ பாடம். விடாமுயற்சியின் வித்து செயலோக்கம், அதாவது மோட்டிவேஷன். தற்செயலோக்கம் என்பது மனம் தளர்ந்து நீக்கி உள்ளத்தில் உற்சாகம் உருவாக்கி உழைப்பதாகும். நம்பிக்கையுடையவங்க செல்ஃப் மோட்டிவேட்டரா இருப்பாங்க. இது போன்ற வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.